இருக்கிற இடத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க பிரச்சனையை நீங்க ஜெயிக்க பாருங்க. நீங்க ஜெயிக்க பாருங்க. உங்க வியாதியை யாராலையும் சுமக்க முடியாது. உங்க வியாதியை யாரும் கொண்டு போக மாட்டாங்க. உங்க கடன் பிரச்சனையை யாரும் கொண்டு போக மாட்டாங்க. யாராலையும் எடுத்துக்க முடியாது. நிறைய பேருக்கு எக்கச்சக்கமான கடன் பிரச்சனை. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களில தோல்விகள். நான் கேட்பேன். நான் எப்பவுமே அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன். நீங்க இயேசுசாமியை நம்புறீங்கனாக்கா, ஆண்டவரை நீங்க நம்புறீங்கனாக்கா, அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் எங்க மாறணும் ஏசப்பா? நான் எங்க மாறணும்? நான் என்ன பண்ணணும்? நான் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுக்கிறேன். என்னை மன்னிச்சிடுங்க. என்னை மன்னித்து என்ன விடுதலை கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்கும்போது அவர் உணர்த்துவார். எல்லாத்தையும் உணர்த்துவார். எல்லாத்தையும் உணர்த்தி அவரை போல உலகத்துல நேசிக்கிறவங்களோ, அவரை போல நமக்கு விடுதலை தரவங்களோ, அவரை போல சுகமாக்குகிறவரோ இந்த உலகத்துல யாருமே கிடையாது. கண்டிப்பா. அவர் கல்லு உடைக்கிறவரும் அல்ல, அவர் கல்லு வெட்டுகிறவரும் அல்ல, அவரு அப்படிப்பட்ட தெய்வமே கிடையாது. கல் எடுப்பாங்களா, கட்டு எடுப்பாங்களா, இந்த மாதிரி கேட்காதீங்க. உங்க முழங்கால போடுங்க. சோம்பேறி தானே பண்ணாதீங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் சொல்லுவேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க